இது வந்து மாதாஜி படித்தது வந்து சில பேர் தெரியும், சில பேர் தெரியாதவங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து மங்களாச்சரணம்னு சொல்லுவாங்க. மங்களாச்சரணம்னா என்னதுனாக்கா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பகவானோட விஷயம் ஆரம்பிக்கும் போது ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் சரி, நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் தொடங்கும் போது பகவானை பற்றி பிரார்த்தனைகள் படிப்போம். இப்போ இதெல்லாம் வந்து பகவத்கீதை முன்னுக்கு போட்டிருக்கு, ஆரம்பத்தில் முன்னுக்கு பகுதியில் இருக்குது. நீங்கள் வந்து தொடர்ந்து எது படிச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ வந்து இது நம்ம படிக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் வந்து ஆன்மீகமாக மாறும், புரியுதுங்களா? ஏன்னாக்கா நம்ம வந்து எப்பவுமே பகவானை மையமாக வச்சு எதுவுமே செய்யணும். அதனால தான் வந்து எப்பவுமே கிளாஸ் தொடங்கும் போது சரி, கீர்த்தனை பண்ணும் போது சரி, நம்ம வந்து பகவானுடைய இந்த மங்களாச்சரணங்கள் அவருடைய பற்றிலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும், ஓகேங்களா? அப்போ தெரிஞ்சவங்க தெரியும், இது புதுசாக வந்தவங்க நான் வந்து சொல்கிறேன் இந்த விஷயங்கள், ஓகேங்களா? இதுதான் வந்து மங்களாச்சரணம், ஓகே? அப்போ நம்ம வந்து தொடர்ந்து வந்து பகவத்கீதை படிச்சுக்கிட்டு வரோம். அத்தியாயம் 14 இருக்கோம், சாப்டர் 40. இன்றைக்கு வந்து நம்ம 3 ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். 3 ஸ்லோகம், ஓகேங்களா? பகவத்கீதை இல்லாதவங்க பகவத்கீதை எடுத்து வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சில பிரபுபாதருடைய பொருளுரையை மையப்படுத்தி, அதாவது அவருடைய பொருளுரையை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கிளாஸ் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 3 ஸ்லோகம், 14.7, 8, 9, 3 ஸ்லோகங்கள். ஜட இயற்கையின் முக்குணங்கள், ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம இன்றைக்குள்ள ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி போன ஸ்லோகத்தில் லாஸ்ட்டாக என்ன கொடுத்தாங்க, என்ன பகவான் விளக்குனார், பகவான் நம்மளுக்காக என்ன சொன்னார் அர்ஜுனன் மூலியமாக, அதில் அர்ஜுனன் சார்பாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம். இப்போ அங்கே வந்து அர்ஜுனன்கிட்ட பகவான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? அது வந்து நம்மளுடைய பிரதிநிதியாக இருந்து தான் அர்ஜுனன் வந்து அங்கே பகவான்கிட்டேருந்து அனைத்து விஷயங்களும் பெற்றுறாரு, பாருங்கள், புரியுதுங்களா? அப்போ அர்ஜுனன் தான் நம்ம, இப்போ நம்மளுடைய சாட்சியாக தான் அர்ஜுனன் இருந்து அந்த பகவத்கீதை கேட்குறாரு குருஷேத்திர போர்க்களத்தில், ஓகே? அப்படி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து கரெக்டான அந்த ப்ராசஸ், அதுதான், ஓகே? போன ஸ்லோகத்தில் வந்து 14.6 சாப்டர் 40 டெக்ஸ்ட் 6 வந்து என்ன சொல்கிறாருனாக்கா நம்ம பார்த்துடலாம். முதல் தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாஷகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானகா. அதாவது மொழிபெயர்ப்பில் என்ன சொல்கிறாருனாக்கா, டிரான்ஸ்லேஷனில், பாவமற்றவனே, மற்றவற்றை விட தூய்மையானதான சத்துவகுணம் பிரகாசப்படுத்துவதாகவும் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிப்பதாகவும் அமைகின்றது. இந்த குணத்தின் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்பட்டுள்ளனர். இதுக்கு முன்னே வந்து அவர் வந்து முக்குணத்தோட அது சும்மா ட்ரெய்லர் மாரி சொல்லியிருப்பார். அதே வந்து 5 பார்த்தீங்கன்னாக்கா, 5 என்ன சொல்கிறாருனாக்கா, ஜட இயற்கை சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர்வாழி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகிறான்னு சொல்கிறார். அதாவது இந்த ஜட இயற்கை, நம்ம வாழக்கூடிய இந்த பூமி மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற அனைத்து கிரகங்களும் வந்து ஜட குணங்களால் ஆனது அர்ஜுனான்னு அப்படி சொல்கிறாரு. அப்போ இதில் வரக்கூடிய ஆத்மாக்கள் வந்து, இங்கே வரக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருமே வந்து அந்த குணங்களால் மாட்டிக்கிட்டு தான் வராங்க அப்படி சொல்கிறாரு. அப்போ 6 என்ன சொல்கிறாரு, மற்றவற்றை விட மித்த குணங்கள் இருக்குல்ல, ரஜகுணம் தமகுணம் இருக்குல்ல, அதை விட சத்துவகுணம் வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாரு. வந்து இந்த முக்குணங்கள்லாம் என்னது நம்ம தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? முக்குணங்கள்லாம் என்னதுனாக்கா, நம்ம இங்கே பிறவி எடுக்கிறோம்ல, இந்த பூமியில் ஒவ்வொரு ஆத்மாக்களும், நம்மளாம் வந்து ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்க. நம்மளாம் வந்து ஆத்மாக்கள், நம்மளாம் வந்து இந்த உலகத்தில் பிறவி எடுக்கும் போது தாயினுடைய கருவறையிலேருந்து நம்ம வெளியே வரும்பொழுது நம்மள வந்து இந்த முக்குணங்கள் மேலே போடப்படுது. இந்த முக்குணங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இங்கே செயல்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முக்குணங்களும் என்னதுனாக்கா, சத்துவகுணம், மூட் ஆஃப் குட்னஸ், சத்துவகுணம் சொல்லுவாங்க. சத்துவகுணம், ரஜகுணம்,
மூட் ஆஃப் பேஷன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தமோகுணம், மூட் ஆஃப் இக்னோரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 3 குணங்கள் இதுதான் வந்து அடிப்படையான இந்த ஸ்லோகத்தோடைய மையப்புள்ளி. இதுதான் ஜட இயற்கையின் முக்குணங்கள் இந்த தலைப்பு இருக்குல்ல, இதுக்கோடைய 3 காரணமே இதுதான், சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம். அப்போ நம்ம இந்த வளம் வரும்போது இந்த பூமிக்கு இந்த 3 குணம் நமக்கு போடப்படுதுன்னு சொல்கிறாரு. அதில் 6வது சாப்டரில் என்ன சொல்கிறாருனாக்கா, போன இதில் இந்த மித்த குணத்தை விட, ரஜகுணம் தமகுணத்தை விட சத்துவகுணம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் சத்துவகுணத்தில் இருந்தாலும் நீ வந்து இங்கே பந்தப்பட்டுட்டு தான் இருக்க. பந்தப்படுறதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம்னு சொல்கிறாரு. பந்தப்படுறது புரியுதுங்களா? பந்தப்படுறதுன்னா வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம், இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஜட இயற்கையில் தான் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. சத்துவகுணமே இங்கே உள்ளது தான், ஆனால் வந்து அது கொஞ்சம் நல்ல குணம்னு சொல்கிறாரு. அப்போ இது தொடர்பான விஷயம் வந்து இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ 14.7 அதில் வந்து இன்றைக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, ஒவ்வொரு ஸ்லோகமாக நம்ம போகலாம். ஏன்னா 3 ஸ்லோகம் இன்றைக்கி. ஒவ்வொரு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர், அதை பிரபுபாதர் நமக்கு எப்படி வளர்க்குறாரு, சில பிரபுபாதரோட பர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, 14.7 ரஜோ ராகத்மகம் வித்திஹி திருஷ்ணாசங்கசமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேயः கர்மசங்கேன தேஹினம். ஓகே, இருங்க. யாராச்சும் படிக்கிறீங்களா? கவிதா மாதாஜி, நீங்கள் படிக்கிறீங்களா? ஸ்லோகம் ட்ரை பண்ணுறீங்களா? கவிதா மாதாஜி और दमयंती மாதாஜி இல்லை பிருந்தா மாதாஜி படிக்கிறீங்களா ஸ்லோகம்? நேஷா லைனேஷா யார் அது காடி போட்டிருக்கீங்க? நீங்கள் படிக்கிறீங்களா ஸ்லோகம்? ட்ரை பண்ணுறீங்களா? இல்லைன்னா மூகாம்பிகை மாதாஜி படிக்கிறீங்களா? அது இல்லை, ஸ்லோகம் படிங்க மாதாஜி, ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணன். ஓகே. குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ரஜகுணத்தின் காரணத்தினால் உடலை உடைய உயிர்வாளி பௌதிக பலநோக்க செயல்களால் பந்தப்படுகிறான். இங்கிலீஷில் மல்லிகா மாதாஜி இங்கிலீஷில் வச்சுருக்கீங்களா? இல்லாட்டி ஸ்னேகா மாதாஜி நீங்கள் படிச்சிருங்க மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த டிரான்ஸ்லேஷன்லேயே அந்த ரஜோகுணத்தை பற்றி வந்து பகவான் விளக்குறாங்க பாருங்கள். வந்து சத்துவகுணத்தை பற்றி சொன்னார் 6ல், இப்போ வந்து ரஜோகுணத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஓகே, குந்தியின் மகனேனா குந்தி மகாராணியின் மகனை யார்? அர்ஜுனனை சொல்கிறாரு. எனக்கா பகவான் வந்து இந்தமாரி ஒரு விஷயங்கள்லாம் வச்சு அர்ஜுனன் பேசுவார். கௌந்தேயா, உடகேசா, பலம் பொருந்திய பொய்களுடைய அர்ஜுனா, இந்த மாதிரிலாம் வந்து அர்ஜுனனை வந்து அவர் வந்து சும்மா அந்த அந்த குஷிப்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி பேசுகிறாரு. ஏன்னாக்கா அர்ஜுனன் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பயத்தில் இருக்கிறாரு. அப்போ அவரை வந்து கொஞ்சம் குஷிப்படுத்தணும், அவர் கொஞ்சம் சந்தோஷமாக்கணும், அப்படி சொல்லிட்டு தான் குந்தியின் மகனே, குடகேஷா, பலம் பொருந்திய பயங்களுடைய அர்ஜுனா, இந்த மாதிரிலாம் வந்து கிருஷ்ணர் வந்து அவரை கொஞ்சம் ட்ரிக்ஸ் பண்ணி பேசுவார் அர்ஜுனனுக்கு. இப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தினால் உடலையுடைய உயிர்வாளி பௌதிக பலநோக்கு செயல்களை பந்தப்படுகிறான். இந்த ரஜோகுணத்தில் பிறக்கிறவங்களை பற்றி பகவான் சொல்கிறாங்க. அதாவது எல்லையற்ற ஆசையினால் இருக்கிறதுனால அவங்க கர்ம வினைக்கு ஏற்றபடி
இங்கே வந்து இந்த பௌதிக உலகத்தில் பலநோக்கு செயல்களுக்காக பந்தப்படுறோம். பலநோக்கு செயல்கள்னால் என்னதுனாக்கா, ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப வேலை செய்கிறது. அதாவது இது இது இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியும், பலநோக்கு செயல்கள், கர்ம பலன்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இது எனக்கு கிடச்சிருச்சு, அமைச்சு இதில் என்ன செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள். பர்பட்டில் வந்து இன்னும் அருமையான விஷயங்கள்லாம் பிரபுபாதர் சொல்லியிருக்கிறாரு. பர்பட்டில் சில பிரபுபாதர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ரஜகுணத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கனாக்கா, ரஜகுணம் வந்து எப்படி ஆரம்பிக்குது, ரஜகுணம் என்னென்னலாம் பண்ணும், இந்த ரஜகுணம் வந்து நம்மளை எப்படி வந்து இந்த இடத்துல மயங்க வைக்குது, இந்த பௌதிக உலகத்தில் எப்படி நம்மளை மாட்ட வைக்குது ரஜகுணம் அப்படின்னு சில பிரபுபாதர் அழகாக சொல்கிறாரு. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள கவர்ச்சியில் ரஜகுணத்தின் தன்மை வெளிப்படுகிறது. பெண்ணிடம் ஆணுக்கும் ஆணிடம் பெண்ணுக்கும் கவர்ச்சி இருக்கின்றது. இதுவே ரஜகுணம் என்று அழைக்கப்படுகிறது. ரஜகுணம் வந்து கவர்ச்சியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு ஆணுக்கு மேலே பெண்ணுக்கும் பெண்ணு மேலே ஆணுக்கும் இருக்கிற அந்த ஒரு கவர்ச்சி வந்து இது வந்து ரஜகுணத்தின் அடையாளம், ரஜகுணத்தின் தன்மைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ரஜகுணத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான அடையாளம் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ ரஜகுணம் அதிகரிக்கும் போது ஜட சுகத்திற்கான ஏக்கத்தை ஒருவன் வளர்த்து கொள்கிறான். ரஜகுணத்தோட அந்த தன்மை அதிகரிக்கும் போது, ரஜகுணத்தோட தன்மை, அதாவது அந்த தன்மை அதிகரிக்கும் போது ஜட சுகம் மீன்ஸ் இந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட். நம்ம வந்து இதை அனுபவிக்கணும், எனக்கு வந்து இது வேணும், அவங்கக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும், இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும், அந்த மாதிரியான அந்த ஏக்கங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்கிறாரு இந்த ரஜகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்மைகள். அவன் புலனின்பத்தை அனுபவிக்க விரும்புகிறான். புலனுணர்ச்சிக்காக ரஜகுணத்தில் இருக்கும் மனிதன் சமூகத்திலோ தேசத்திலோ சற்று அந்தஸ்தை விரும்புகின்றான். அழகாக சொல்கிறார் பாருங்கள் சில பிரபுபாதர். என்ன சொல்கிறாரு, ரஜகுணத்தில் இருக்கக்கூடிய மனிதனை வந்து அவன் வந்து புலனின்பத்தை அனுபவிக்கிறான். புலனுணர்ச்சிக்காக ரஜகுணத்தில் இருக்கும் மனிதன் சமூகத்தில் மீன்ஸ் என்ன அர்த்தம், நம்ம வாழக்கூடிய சொசைட்டியை சொல்கிறார், புரியுதுங்களா? அந்த சொசைட்டியை வந்து சொல்கிறாரு. சொசைட்டியில் வந்து ஒரு அந்தஸ்தில் இருக்கணும், ஒரு செல்வாக்கோடு இருக்கணும், ஒரு கெத்தாக இருக்கணும், அந்த மாதிரியான ஆசைலாம் படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வீடு இருக்கணும், எனக்கு மனைவி குழந்தைங்களோட நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஆசையிலேயே இருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து கரெக்டான விஷயம் தான், அது தவறு கிடையாது. இப்போ நல்ல வீடு, மனைவி, மக்கள், ஒரு அந்தஸ்தில் இருக்கணும், இதெல்லாம் சரியான விஷயங்கள் தான், இது தவறானது கிடையாது. ஆனாக்கா இது வந்து நம்மளை இந்த பௌதிகத்திலே நம்மளை தங்க வச்சிரும்னு சொல்கிறாரு இந்த ரஜகுணம் வந்து ரொம்ப வந்து ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம வந்து உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், அந்த மாதிரி இந்த உடல் சார்ந்த விஷயத்திலே தான் வந்து அவங்களோட கவனம் இருக்குமே தவிர ஆன்மீகமாக பகவான்கிட்ட நம்ம போகணும், அந்த பகவானோட எண்ணங்கள் வரணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கிடையாது. சில பொறுப்பை அழகாக விளக்குறாரு பாருங்க. அந்தஸ்தாக இருக்கணும், ஒருத்தவங்க என்னை பார்க்கும்போது ஓ இவர் நல்லா பெரிய பணக்காரர் போலுக்கு, நல்லா கோட்டு சூட்லாம் போட்டு நல்லா பெரிய காடியில் வராரு, அந்த மாதிரி மித்தவங்க என்ன நினைக்கணும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லோரையும் நம்ம பார்க்கலாம், நம்ம பார்க்குறவங்களாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அது தவறு கிடையாது, அதை வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது அவங்க வந்து அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் அதே வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோளாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாரு சில புறப்பாது. ஏன்னாக்கா நம்ம அப்படியே இருந்தோம்னாக்கா நம்ம வந்து இங்கேயே பந்தப்படுவோம்னா நம்ம அதை என்ன சொன்னேன், இங்கேயே மாட்டிக்குவோம். அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சி பெற்று நம்ம வந்து சாண்டிங் பண்ணுறது, ஹரிநாம சொல்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு வகையான ரஜகுணத்தின் அடையாளங்கள். அப்போ ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த விஷயங்களில் ஏக்கமுற்று இருக்கும் வரை ஒருவன் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த ரஜகுணத்திலே இருக்கிறதுனால அவன் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கணும். இதுக்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய வாழ்நாள் அந்த ஊதியத்துக்காக கடுமையாக உழைக்கணும். சில பேர்லாம் பார்க்கலாம், நம்ம வந்து நார்மலி வேலை வந்து கம்பெனியில் 12 ஹவர் தான் இருக்கும், 12 ஹவர் இல்லை 8 ஹவர் இருக்கும். ஆனால் சில பேர்லாம் வந்து தன் கம்பெனிக்காகவே உழைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நைட்டு வந்து பாஸ் கூப்பிடுவார், தூங்குற நேரத்தில் பாஸ் கூப்பிட்டு ஓகே பாஸ் இப்போ நான் வரேன் பாஸ், அந்த மாதிரிலாம் கிளம்பி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா காசு பணம் சம்பாதிக்கணும்,
அவங்க வந்து அவங்க மைண்டு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இங்கே நல்லா வாழணும், நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுலேயே வந்து அவங்களுடைய காலம் பூராகவே போயிடுது. அதுதான் வந்து ரஜோகுணத்தின் அடையாளங்கள்னு சொல்கிறாரு பாருங்க. அவன் தனது செயல்களின் பலன்களில் தொடர்பு கொள்கிறான் என்று இவ்வாறாக அச்செயல்களால் பந்தப்படுகிறான் என்றும் இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் தனது கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்காகவும் அவன் உழைக்க வேண்டும். அது சொன்னது தான். தன்னுடைய மனைவி மக்களோட செல்வத்துக்காகவும் அவங்களோட சுகத்துக்காகவும் என் கூட இருக்கிற அந்த கௌரவத்தை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நான் உழைச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க. யார்? இந்த ஃபுல்லாக ரஜகுணத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ அப்படி தான் போய்க்கிருக்கு வாழ்க்கை. நம்ம நார்மலாகவே பார்க்கலாம். எனக்கா எல்லாமே இப்போ காசு, பணம் சம்பாதிக்கணும், ஓடணும், வாழ்க்கை, குடும்பம் பார்க்கணும், காடி வாங்கணும், வீடு வாங்கணும், அப்படியே போய்க்கிருக்கு. தவிர இந்த பகவான் விஷயம் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு வரவங்க ரொம்ப குறைவு தான். அதனால தான் நம்ம வந்து பக்தர்களுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் பாருங்கள், சாண்டிங் பண்ணுங்கள், ஹரிநாம இந்த வழியெலாம் போய் ஹரிநாமம் செய்கிறோம்ல, இதெல்லாம் என்னத்துக்காக நம்ம செய்கிறோம்? ஹரிநாம பக்தர்கள்லாம் செய்கிறாங்க பாருங்கள். நிறைய யூடியூப்பு, டிக்டாக்லாம் பார்க்கலாம். வெளியே பக்தர்கள்லாம் ஹரிநாமம் செய்கிறாங்க, பிரசாதம் ஃபுட்பால் ஆய்வு செய்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகனாக்கா இந்த பௌதிக எண்ணத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு, மனிதர்களுக்கு இந்த மாதிரி பகவானுடைய ஒரு கருணையை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஹரிநாமம் வந்து கருணைன்னு அர்த்தம். ஹரி மீன்ஸ் கருணை. ஹரிநாமனா வந்து பகவான் கருணையை வந்து பகவான் வந்து தானமாக கொடுக்குறாருன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும். அதான் வந்து ஹரிநாமம். ஹரினா வந்து பகவான். அந்த பகவானுடைய இந்த கருணையை வந்து பக்தர்கள் வந்து தானமாகவும் பிரசாத மூலியமாகவும் சாண்டிங் மூலியமாக இந்த மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து மக்களை வந்து சிறிதளவு இந்த கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வரும். அதுதான் வந்து பிரபாதருடைய அந்த கோல். அதுதான் பிரபாதர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே அதுதான். புரியுதுங்களா? இந்த ரஜகுணத்தையே இருக்கிறனால அவன் வந்து தன் குழந்தைகளுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வந்து மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. எனவே ஜட உலகம் முழுவதும் ஏறக்குறைய ரஜகுணத்தில் தான் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஜட உலகம்னா வந்து நாம் சொன்ன பாருங்க, நம்ம வாழக்கூடிய இந்த பூமி, இந்த பூமி மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற அனைத்து கிரகங்களும் ஒட்டுமொத்த கிரகங்களும் இந்த ரஜகுணத்தில் தான் இருக்குன்னு. எனக்கா அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே மாறிடுச்சு. எனக்கா மக்களுடைய இப்போ வாழ்நாள் அந்த என்ன சொல்கிறது, அந்த நடவடிக்கைகளை மாறிடுச்சு. ரஜகுணத்தின் தரத்தில் நவீன நாகரிகம் முன்னேறியுள்ளதாக கருதப்படுகிறது. முன்பெல்லாம் சத்துவகுணத்தில் இருப்பது முன்னேற்றம் அடைந்த நிலையாக கருதப்பட்டு வந்தது. சத்துவகுணத்தில் இருப்பவர்களுக்கே முக்தி இல்லை என்றால் ரஜகுணத்தில் பந்தப்பட்டிருப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? பாருங்க, அழகாக சொல்கிறாரு பாருங்க. சத்துவகுணத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, நம்ம என்ன தான் சத்துவகுணத்திலே இங்கே இருந்தாலும் நம்மளுக்கே வந்து முக்தி கிடையாதுன்னு சொல்கிறாரு. இப்போ சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களுக்கே முக்தி கிடையாது, அந்த பட்சத்தில் ரஜகுணத்தில் உள்ளவங்க பற்றி என்ன சொல்கிறதுன்னு. ஆனாக்கா நம்ம பக்தர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களில் வந்து நம்ம பக்தர்களாக இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம வந்து பக்தர்கள் சொல்லிக்கிறோம், ஆனால் பக்தர்களாக இருக்க நம்ம ட்ரை பண்ணுறோன்னு சொல்லணும். புரியுதுங்களா? நம்மளாம் டிவோட்டீஸ், ஆனால் வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கிறோம் அப்படி நம்ம சொல்லிக்கணும். நான் வந்து பக்தன் ஆகிட்டேன், நான் கிருஷ்ண பக்தன் ஆகிட்டேன், ஐ எம் கிருஷ்ண டிவோட்டி அப்படி நம்ம வந்து வந்தாலும் சொல்லிக்கலாம். ஆனால் கிடையாது, நம்ம வந்து பயிற்சியில் தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து முக்தி வந்து தேவையில்லை. ஏன் முக்தி தேவையில்லை? ஏன்னாக்கா நம்ம வந்து எப்பயுமே பகவான் சேவையில் இருக்கணும். இப்போ கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க தான் வந்து எனக்கு முக்தி வேணும், நான் வந்து பரமபதத்தை அடையணும். அவங்களுக்கு பரமபதம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க பரமபதத்தை அடையணும்னு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னாக்கா டிவோட்டீஸ்க்கு வந்து முக்தி தேவை கிடையாது. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார் பாருங்க, எங்கே இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சேவை செய்யணும்னு. சிசாஷ்டகம் அதுதான் வந்து ஒவ்வொரு பக்தருடைய தன்மையாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எங்கே இருந்தாலும் நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும், அந்த எண்ணத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்கும் போது, எங்கே இருந்தாலும் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை வளர்த்துக்கும் பொழுது நம்ம வந்து எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். நம்மளுக்கு வந்து முக்தியே தேவையில்லை. புரியுதுங்களா?
முகுந்தன் மீன்ஸ் முக்தி, முக்தி மீன்ஸ் முகுந்தன். முகுந்தன்னா யார்? கிருஷ்ணர். கிருஷ்ணர் ஷாமசுந்தரர். ஏன்னா பகவான்கிட்ட நம்ம சேவை செய்யும் பொழுது, பகவானோட நாமத்தை நம்ம ஜபம் பண்ணும் பொழுது, பகவானுடைய கைங்கரியத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது நம்மளுக்கு வந்து முக்தியெல்லாம் பகவானே பார்த்துப்பார். புரியுதுங்களா? ஏன்னா நிறைய ஆச்சரியங்கள்லாம் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து முதல் சொன்ன மாதிரி ரஜகுணத்தில் இருக்கிறவங்க தன்மை இந்த மாதிரியான எண்ணங்களை மாட்டிக்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த ஸ்லோகம் 14.8. இதில் என்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகே. தமஸ்ஞானம் ஜம்பிந்தி மோகனம் சர்வதேஹினாம் பிரமாதலஸ்ய நித்ராபிஸ் தன்னிபத்னாதி பாரதஹ. யார் படிச்சு வைக்கலாம்? கீர்த்தனாசிரி மாதாஜி. இல்லாட்டி ஜீவதர்ஷினி மாதாஜி, நீங்கள் பகவத்கீதை வச்சுருக்கீங்களா? ஜீவதர்ஷினி மாதாஜி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மாதாஜி. ஸ்லோகம் ட்ரை பண்ணுங்கள், படிங்க. ஸ்லோகம் படிங்க. ஸ்லோகம். ஓகே மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். ஓகே. டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பரதனின் மைந்தனே, அறியாமையினால் பிறந்த தமோகுணம் உடலையுடைய எல்லா உயிர்வாளிகளையும் மயக்குகின்றது. கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியக்காரத்தனம், சோம்பல், உறக்கம் ஆகியவை இந்த குணத்தின் விளைவுகளாகும். இங்கிலீஷில் விஷால் பிரபு. ஹரே கிருஷ்ணா விஷால் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்களா ட்ரான்ஸ்லேஷன்? ஓகே. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஓகே 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 பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதில் வந்து தமோ குணத்தை பற்றி பகவான் சொல்கிறாங்க. அதாவது பரதனின் மைந்தனி முதல் சொன்ன பாருங்க, முதல் வந்து குந்தியின் மகனேன்னு சொன்னார், ரைட்டா? இப்போ பாருங்கள் பரதனின் மைந்தனேன்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் அர்ஜுனனை அந்த ஊக்கப்படுத்துகிறாரு பாருங்க, புரியுதா? பரதனின் மைந்தனே, அறியாமையினால் பிறந்த தமோ குணம் உடலுடைய எல்லா உயிர்வாளிகளையும் மயக்குகின்றது. மூட் ஆஃப் இக்னோரன்ஸ்னு அர்த்தம். மூட் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமை. தமோகுணம். தமோகுணம் என்ன செய்யுது? உடலுடைய, நம்மளாம் உடல் இருக்குது பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் உடலுடைய எல்லா உயிர்வாளியும் மயக்குதுன்னு சொல்கிறது. எப்படி? கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்துது, பைத்தியகாரத்தனம் உண்டாக்குது, சோம்பலை உண்டாக்குது, உறக்கத்தை உண்டாக்குது. இதெல்லாமே வந்து இந்த தமோ குணத்தினுடைய அடையாளங்கள்னு சொல்கிறாரு. அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பிரபாதர் வந்து அருமையாக சொல்லியிருப்பார் பொப்பட்டில். அதாவது இப்பதத்தில் தூ என்னும் சொல்லின் குறிப்பிட்ட உபயோகம் மிகவும் முக்கியமானதாகும். அதாவது உடலுடைய ஆத்மாவின் மிகவும் விசித்திரமான தன்மையே இந்த தமோகுணம் என்று பொருள். தமோகுணம் சத்துவகுணத்திற்கு நேர் எதிரானது. சத்துவகுணத்தில் அறிவை விருத்தி செய்வதால், சத்துவகுணத்தில் அறிவை விருத்தி செய்வதால் எது எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தமோகுணமோ அதற்கு நேர்மாறானது. தமோகுணத்தின் மயக்கத்தின் கீழ் இருக்கும் ஒவ்வொருவனும் பித்து பிடித்தவனாகின்றான். சத்துவகுணம் வந்து நம்ம சத்துவகுணத்தில் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாரு. அதாவது ஆன்மீக விஷயங்கள் நம்ம கேட்டு புரிஞ்சிக்க முடியும், நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே வந்து தமோகுணத்தை பற்றி சொல்கிறாரு பாருங்க. தமோகுணம் வந்து அதுக்கு நேர்மாறானது சொல்கிறாரு. நேர்மாறானதும் ஆப்போசிட்டானது. சத்துவகுணத்துலேருந்து தான் நம்மளுக்கு ஆன்மீக விஷயம் புரிய வரும். தமோ குணத்திலே இருந்தோம்னாக்கா ஒன்றுமே புரியாது, நம்மளை வந்து மயக்கிறோம்னு சொல்கிறாரு. மயக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நம்மளை வந்து
நம்ம புத்தி இழக்க வச்சிரோன்னு சொல்கிறாரு. அத்தகைய பைத்தியக்காரனால் எது எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக அவன் சீரழிகின்றான். தமோ குணத்தில் இருக்கிற பொழுது நம்ம வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களும் நம்ம சிந்தனை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்மளை வந்து பைத்தியக்காரத்தனத்துக்கு உள்ளாக்கிறோம். பைத்தியக்காரத்தனம் மீன்ஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு அப்படியே மனப்போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு வாழலாம் பிரபு, ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே இருக்கிறது. ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் 4 கோட்பாடுகள் கடைப்பிடிக்காமல் ஏதோ மனப்போன போக்கெலாம் வாழ்வாங்க பாருங்கள். சில பேர்லாம் இருக்கிறாங்க, நான்லாம் பார்த்துருக்குறேன். மனசு தான் என் காரணம், எல்லாம் சாப்பிடலாம், நீ என்ன காய்கறி சாப்பிட்ற, நான் வந்து கடவுள் படைத்த கோழி சாப்பிட்றேன், ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் உயிர் தானே, அதில் என்ன வித்தியாசம் போயிட போகுது அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேன். நிறைய பக்தர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து அவங்கள குறை சொல்கிறது கிடையாது. இது வந்து அறியாமையின் குணம்னு சொல்கிறாரு பாருங்க. ட்ரான்ஸ்லேஷன் அடிக்கிறாரு பாருங்க. இது வந்து அறியாமை குணம். அறியாமையில் இருக்கிற போது அவங்களுக்கு எது என்ன செய்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஏதோ வண்டி ஓடுது, ஓட்டுவோம் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. இதுதான் வந்து தமோ குணத்தினுடைய அடையாளம்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ அறியாமையின் மயக்கத்தின் கீழ் இருப்பவன் விஷயத்தை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. இந்த அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்லோகம் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, வேத இலக்கியங்களில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. வஸ்து யதாம் ஞான வர்க்கம் விபர்ய ஞான ஜனகம் தமஹ. அதாவது அறியாமையின் கீழ் இருப்பவன் விஷயத்தை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. என்ன விஷயம்? இந்த ஆன்மீக விஷயம். ஆன்மீக விஷயம்னா என்னதுன்னு அவருக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து கரெக்டாக செயல்படுத்த முடியாது. இந்த மாதிரியான நடவடிக்கையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாரு. உதாரணம் சொல்கிறாரு பாருங்க. ஒவ்வொருவனும் தனது தாத்தா இறந்து விட்டால் தானும் இறக்க போகிறேன், அந்த மாதிரியான. இப்போ அவங்களுக்கு என்னதுனாக்கா, இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நானும் ஒரு நாள் இறக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த நாலேஜே அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? ஏதோ அவங்க வந்து செத்துட்டாங்க, இப்போ ஒரு உயிர் இறக்குது, அதை பார்த்து கூட நானும் ஒரு நாள் இங்கேருந்து கிளம்ப போகிறேன், அதுதான் வந்து அறியாமை. இந்த மாதிரி அறியாமை குணத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறார். ஆனால் பெற்றெடுக்கப்படும் குழந்தைகளும் மரணமடைவர், எனவே மரணம் நிச்சயமானது. இருந்தும் மக்கள் பணத்தை சேகரிப்பதில் பைத்தியமாக அழைக்கின்றனர். இப்போ நம்ம வந்து செத்து போயிடுவோம், நம்ம குழந்தைங்களும் செத்து போயிடும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு வராது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரியாது. அவங்க வந்து ரொம்ப வந்து பணம் சம்பாதிக்கிறதுலையும் இந்த உடல் சுகத்துக்காகவுமே வாழுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் வந்து உணவு பழக்க வழக்கத்தை நம்ம வந்து சொல்லி ஆகணும். உணவு பழக்க வழக்கம் வந்து சத்துவ குணத்தில் இருக்கிறவங்களோட உணவு பழக்க வழக்கம் எப்படி, ரஜகுணத்தில் இருக்கிறவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி, தமோ குணத்தில் இருக்கிறவங்க உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம சொல்லி ஆகணும். இப்போ சத்துவ குணத்தில் இருக்கிறாங்க, மூட் ஆஃப் குட்னஸில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய சாப்பாடு வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பகவானுக்கு ஆஃபரிங் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பொருளை அந்த பிரசாதத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். தூய்மையான விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிறோம். அது வந்து சத்துவ குணத்திலான பிரசாதங்கள், காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான பால் பொருட்கள், இதெல்லாம் வந்து சத்துவ குணமான விஷயங்கள். இதை நம்ம வந்து சத்துவ குணத்தோடு உள்ளவங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள். இதே ரஜகுணம் பார்த்தீங்கன்னாக்கா, ரஜகுணம் வந்து இந்த ரொம்ப காரமாகவும் உரப்பு போடுங்க பருப்பு, இன்னும் மற்ற இன்னும் உரப்பை தம்பா பண்ணுங்கள், உரப்பை பத்தலை நல்லா ஊற்றுங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. வெங்காயம் போட்டு இதெல்லாம் வெங்காயம்லாம் ஏன் சேர்த்துக்கூடாதுனாக்கா, நம்ம கிருஷ்ண பக்தியில் வெங்காயம், பூண்டு, காளான்லாம் ஏன் சேர்த்துக்கூடாதுனாக்கா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்மளுடைய அந்த நோக்கத்தை, அந்த உணர்வை வந்து நம்ம மாற்றிடுறோம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பக்தி பாதையில் வந்து இருக்கிறோம், பகவான் சாண்டிங் பண்ணி பகவான் நாமத்தை சொல்லி ஜபம் பண்ணிக்க இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த வெங்காயம், இந்த காளான், இந்த பூண்டுலாம் எடுத்துக்கூடாது. ஏன்னாக்கா நம்மளை வந்து நம்மளுடைய அந்த காம விஷயத்தை வந்து நம்ம தூண்டும், அந்த மாதிரியான பேட் எத்திட்யூட்டை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கூடாது, இந்த பூண்டு சேர்த்துக்கூடாது, காளான்லாம் சேர்த்துக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து ரஜகுணத்தை சேர்ந்தது. காளான் வந்து எப்படி முளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இடி இடிக்கும், ஒரு அசுத்தமான இடங்கள்ல தான் அந்த காளான் பிறக்கும் பாருங்கள். இடி இடித்து முளைக்குன்னு சொல்லுவாங்க காளான். அந்த மாதிரியான இடங்களில் இருக்கும், ரொம்ப அசிங்கமான இடத்துல தான் இருக்கும். அதனால் வந்து
நம்ம வந்து காளான், இந்த பூண்டு, வெங்காயங்கள் இதெல்லாம் எடுத்துக்கூடாது. அப்போ ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க தன்மை வந்து அவங்களோட உணவு வந்து இந்த மாதிரியான இருக்கும். காரமாகவும் ரொம்ப வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு பழைய சாப்பாடு வந்து என்னது அந்த பழைய இது மாதிரி சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தமோ குணத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு பார்த்திங்கனாக்கா மாமிச வகைகள் ரொம்ப ரஜகுணத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க மாமிசம். இவங்க வந்து ரொம்ப மாமிசமே தன்னுடைய வாழ்க்கையாகவும் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றது, அடிக்கடி சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழையானது சாப்பிட்றது, 3 நாள் 4 நாள் சூடு காட்டி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது நம்மளோட புத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது. அன்றாடமே மாமிசம் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழர்களை வந்து விரதம்லாம் இருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் நல்ல விஷயம். ஒரு நாள் இந்த கந்த சஷ்டி விரதத்துக்கு, இந்த முருகப்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு இதெல்லாம் விரதம் இருப்பாங்க, அது நல்ல விஷயங்கள். ஆனால் சிலவங்களாம் இருக்கிறாங்க வாழ்க்கை பூராகவே அசைவமாக சாப்பிட்றவங்க. அப்போ இவங்களோட எண்ணம் அவங்களுடைய தாட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடலை சார்ந்தே தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து சொல்கிறாரு, நம்ம எந்த உணவு நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து தமோ குணத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் பர்பட் சொல்கிறாரு, சில அப்புறம் அது எல்லாத்துலையும் நம்ம பார்க்கலாம். அதாவது நித்தியமான ஆத்மாவை கண்டு கொள்ளாமல் இரவு பகல் முழுவதும் மிகவும் கடினமாக உழைக்கின்றனர். இதுவே பைத்தியக்காரத்தனம். அவர்கள் தங்களது பித்து பிடித்த நிலையின் காரணத்தினால் ஆன்மீக அறிவில் முன்னேற்றம் அடைய தயங்குகின்றனர். அவங்க வந்து இரவு பகலும் ராஜகுணத்தில் இருந்தாங்களே, அதே போல் இன்னும் டாப் மோஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் வந்து தமோ குணத்தில் உள்ளவங்க. அவங்க வந்து இன்னும் வந்து இரவு பகலும் உழைப்பாங்க, தன்னுடைய உடலுக்காக வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பித்துப்படுத்தினா அடைவாங்க. பித்துப்படுத்தினா என்ன ஆகுதுனாக்கா ரொம்ப வந்து இந்த இந்த வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கை தான், இதை நம்ம வந்து நல்லா வாழ்ந்துடணும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தமோ குணத்தினுடைய அடையாளங்கள்னு சொல்கிறாரு. இது வந்து நம்மளை பைத்தியக்காரமாக ஆக்கும்னு சொல்கிறாரு பாருங்க. நான் சொல்லலை, யார் சொல்கிறா? கிருஷ்ண சொல்லி புறப்பாதர் இங்கே எழுதியிருக்கிறார் பப்பாட்லி. இதெல்லாம் வந்து ஒரு தமோ குணத்தினுடைய அடையாளங்கள்னு சொல்கிறார். அத்தகு மக்கள் மிகவும் சோம்பேறிகளாவர். ஆன்மீக அறிவை பெறுவதற்கான சங்கத்திற்கு அவர்கள் அழைக்கப்படும் பொழுது அதில் அவர்கள் ஆர்வம் செலுத்துவதில்லை. இவங்களாம் வந்து ரொம்ப தமோ குணத்தில் உள்ளவங்க சோம்பேறிகளாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து 4 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி தூங்கணும். இந்த தமோ குணத்தில் இருக்கிறவங்க தூங்குறது பார்த்திங்கனாக்கா 12 மணி நேரம், 13 மணி நேரம், அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரம் தூங்குறவங்களும் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தமோ குணத்தின் அடையாளங்கள். நம்மளை வந்து இங்கேயே வந்து அதை வந்து போட்டு நம்ம அமுத்திடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இப்போ இதுதான் சொல்கிறாரு. இப்போ ரஜோகுணத்தினால் ஆளப்படும் மனிதனிடம் இருக்கும் சுறுசுறுப்பு கூட இவர்களிடம் இருப்பதில்லை. ரஜகுணத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த சுறுசுறுப்பு கூட தமோ குணத்தில் மக்களுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாரு. ரஜகுணத்தில் இருக்கிறவங்களாச்சும் சுறுசுறுப்பாக ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படி அப்படின்னு. ஆனால் தமோ குணத்தில் இருக்கிறவங்க வேலை வீடு சாப்பாடு, வேலை வீடு சாப்பாடு, அப்படியே மனப்போன போக்கள் வாழ்ந்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தமோ குணத்தினால் கவரப்பட்டிருக்கும் மனிதனின் மற்றொரு அறிகுறி என்னவெனில் அவன் தேவைக்கு அதிகமாக உறங்குகின்றான். நான் முதல் சொன்னது, தேவைக்கு அதிகமாக உறங்குகின்றான். எப்படி 6 மணி நேரம் உறக்கம் போதுமானது. ஆனால் தமோகுணத்தில் இருக்கும் மனிதரும் எத்தனை மணி நேரம் தூங்குறாரு? 12 மணி நேரம் உறங்குகின்றான் சொல்கிறாரு பாருங்க. 12 மணி நேரம்லாம் உறங்குறாங்க. அத்தகைய மனிதன் எப்போதும் உற்சாகமற்றனாக இருப்பான். போதைப் பொருட்களிடமும் உறக்கத்திடமும் அடிமையுற்றவனாக இருக்கின்றான். தமோகுணத்தில் கட்டில் இருக்கும் மனிதனின் அறிகுறிகள் இவை. அவன் வந்து போதைப் பொருட்கள் ரொம்ப எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாரு. போதைப் பொருட்கள் அடிமையாகிடுவாங்க, உற்சாகம் இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப வந்து அந்த ஆல்கோஹால் குடிச்சிக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. போதைப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப தஞ்சம் அடைஞ்சி ரொம்ப ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தமோகுணத்தின் அடையாளங்கள்னு சொல்கிறாரு. அப்போ மக்கள் வந்து பலவிதமான மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் இந்த ஹரிநாமம் தான் வந்து நம்ம சொன்ன பாருங்க, ஹரிநாமம் தான் வந்து மக்களை காப்பாற்றுதுன்னு அர்த்தம்.
எனக்கா பக்தர்கள் டிவோட்டீஸ் வந்து ஹரிநாமம் சங்கீர்த்தனம் பண்ணுறாங்களே, அப்போ மனிதர்களை மட்டும் இந்த விஷயங்கள் போய் சேரல, இருக்கக்கூடிய பறவைகள் பிராணிகள் இதுங்க எல்லாத்துக்கும் அந்த ஹரிநாமம் காதில் பூந்து அறியாமல் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களையும் மக்கள் அந்த அறியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களையும் மிருகங்களையும் இந்த ஹரிநாமம் போய் காப்பாற்றுது. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்ட சாண்டிங் பண்ண சொல்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா சாண்டிங் தான் வந்து ஃபர்ஸ்ட், மித்தது தான் நெக்ஸ்ட்டு. நாமஜபம் பண்ணுறது, நாமஜபம் பண்ணுறதுனாலேயே நம்ம வந்து பாதி நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்ம சுத்தப்படுத்த முடியும், மனதில் அழுக்குகளை நம்ம சுத்தப்படுத்த முடியும், தூய்மைப்படுத்த முடியும். எனக்கா மக்கள்லாம் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க, அப்போ நம்மளை சுத்தப்படுத்த தூய்மைப்படுத்தக்கூடியது வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து 9வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரதஹ ஞான அவ்ருத்ய தூ தமஹ பிரமாதே சஞ்சயத் யுகஹ. யார் ஸ்லோகம் படிக்கிறீங்க, ட்ரை பண்ணுறீங்களா? யாராச்சும் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே மதி, படிங்க மதி. ஓகே மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரதனின் மைந்தனே, சத்துவகுணம் இன்பத்தினாலும் ரஜோகுணம் செயல்களின் பலன்களினாலும் கட்டுப்படுத்துகின்றன. ஞானத்தை மறைக்கும் தமோகுணம் பைத்தியக்காரணத்தினால் பந்தப்படுகின்றது. இங்கிலீஷில் விஷால் குரு படிச்சிருக்கோம் இங்கிலீஷில். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இதுலேயும் சொல்கிறாரு பாருங்க, பரதனின் மைந்தினேன்னு. புரியுதுங்களா? அப்போ 3 இந்த இடத்துலையும் வந்து பரதனின் மைந்தினே சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. அது வந்து இன்னும் ஊக்கப்படுத்துறாரு, உற்சாகப்படுத்துறாரு. யார்? அர்ஜுனனை. அப்போ அதே போல தான் பகவான் வந்து நம்ம வந்து இந்த பகவத்கீதையை படிக்கும்போது பரதனின் மைந்தினேன்னா நம்மளை நினச்சிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், அர்ஜுனன் தான் நம்மளுடைய பிரதிநிதியாக இருந்து அந்த குருஷேத்திர போர்க்களத்தில் இந்த பகவத்கீதையை கேட்குறாரு. அதனால் நம்ம எப்போ நம்ம வந்து பகவத்கீதையை படிக்கும் போதும் நம்ம வந்து எந்த இடத்துல பரதனின் மைந்தனே, குந்தியின் மகனே, குடகேஷா, கவுந்தேயா இதெல்லாம் வரும்போது நம்மளை நினச்சிக்கணும். ஒவ்வொரு ஆணையும் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் உங்களை நினச்சிங்க, கிருஷ்ணர் வந்து என்கிட்ட தான் பேசுகிறாரு. ஓகே, கிருஷ்ணர் இதை எனக்கு சொல்கிறாரு. ஓகே, கிருஷ்ணர் வந்து எனக்கு இதை புரிய வைக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து எனக்கு இந்த நாலேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். புரியுதுங்களா? இங்கே வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது பகவான் வந்து அந்த பக்தரை ஊக்கப்படுத்துகிறாரு பாருங்கள். அதனால தான் பரதனின் மைந்தனே மறுபடியும் சொல்கிறாரு பாருங்கள். அப்போ இதில் என்ன சொல்கிறாருனாக்கா, சத்துவகுணம் இன்பத்தினாலும் ரஜகுணம் செயல்களின் பலன்களினாலும் கட்டுப்படுத்துகின்றது. ஆனாக்கா சத்துவகுணத்தை வந்து 6வது இதில் சொல்லிட்டாரு, டெக்ஸ்ட் 6லே. ஓகேங்களா? இப்போ இதில் 9ல் வந்து 3 குணத்தினுடைய அந்த இதை சொல்கிறாரு. என்னதுனாக்கா, சத்துவகுணம் வந்து இன்பத்தினாலும் அவங்க வந்து ரொம்ப இன்பமாக இருந்து அதனாலையும், ரஜகுணம் வந்து செயல்களின் பலன்களினாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஞானத்தை மறைக்கும் தமோகுணம் பைத்தியக்காரத்தனத்தினால் பந்தப்படுகிறது. இந்த 3 குணம் வந்து எப்படி நம்ம பந்தப்படுத்துன்னு சொல்கிறாரு. சத்துவகுணம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை உண்டு பண்ணும், அதாவது பகவான்கிட்ட நம்ம வந்து போய் சேர்றதுக்கான அந்த ஒரு இன்பத்தை உண்டு பண்ணணும்னு சொல்கிறாரு சத்துவகுணம். ரஜகுணம் வந்து ரஜகுணம் வந்து என்ன சொல்கிறாரு, செயல்களின் பலன்களினால் கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாரு. அதாவது நான் வந்து நிறைய உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நான் வந்து உன்னை தேடணும், உன்னை வேணும்னு சொல்லிட்டு அந்த பலன்களால் என்னாச்சும் கிடைக்குமா, பலன் இருக்குமா சொல்லிட்டு அந்த மாதிரி தோட்டிலே ஓடுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தமோகுணம் என்ன சொல்கிறாரு, நம்மளை வந்து பந்தப்படுத்தும், எப்படி பைத்தியக்காரனாகவே நம்மளை மாற்றிடணும்னு சொல்கிறாரு.
பாருங்க கிருஷ்ணரே சொல்கிறார், நம்ம அதுலேருந்து பைத்தியக்காரனாக மாற்றிடும்னு சொல்கிறார். அப்போ பிரபாதர் பர்பல் என்ன சொல்கிறார் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு தத்துவவாதி, விஞ்ஞானி அல்லது ஆசிரியர் எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட அறிவுத்துறையில் ஈடுபட்டு அவ்வழியில் திருப்தி பெற முடியுமோ அதுபோல சத்துவகுணத்தில் இருப்பவன் தனது செயல்களால் அல்லது அறிவு ஆராய்ச்சியினால் திருப்தி அடைகிறான். அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு தத்துவவாதின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு விஞ்ஞானி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் வந்து அவங்களுடைய அந்த வேலையினால் அவங்க வந்து திருப்தி அடைகிறாங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த தொழில்னால், அந்த அறிவுத்துறையினால் திருப்தி அடைகிறாங்க. அதே போல் சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களும் வந்து அந்த பகவான் விஷயத்தை நாடி போகும்போது அவங்க வந்து அதில் வந்து அவங்க திருப்தி அடைகிறாங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா சத்துவகுணம் வந்து பகவான்கிட்ட நம்ம பகவான் பக்தியில் இருக்கும்போது நம்ம சத்துவகுணத்தில் இருக்கோம்னு அர்த்தம். ஆனாக்கா ரஜோகுணத்தில் இருக்கும் மனிதன் பலநோக்கு செயல்களில் ஈடுபடுகிறான். அவன் தன்னால் முடிந்தவரை பணத்தை சேகரித்து நல்ல காரியங்களுக்காக செயல்படுகின்றான். ரஜகுணத்தில் இருக்கிற மக்களுடைய தன்மை என்ன சொல்கிறாரு, அந்த அவங்களுடைய விஷயத்தை என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து பலநோக்கு செயல்களில் ஈடுபடுறாரு. அதாவது சொன்ன பாருங்க, என்ன சொன்னேன், அவங்க வந்து விஷயம் இருக்கும், ஆனால் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயம் இன்னும் தேடணும், இன்னும் நான் காசு சம்பாதிக்கணும், இன்னும் எனக்கு பணம் வேணும், இன்னும் எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த மனநிலையில் ஓடிக்கிருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கனாக்கா, அவங்க வந்து நல்ல காரியங்கள் செய்வாங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து சில சமயங்களில் மருத்துவமனை திறப்பது, தர்ம ஸ்தாபனங்கள் நன்கொடை கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கின்றன. அவங்க வந்து நல்ல காரியங்கள் செய்வாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், இந்த டிக்டாக், யூடியூப்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கெலாம் நிறைய பேர் நல்ல சேரிட்டிலாம் செய்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், தப்பு கிடையாது, செய்யணும். மக்கள் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்குறது நல்ல விஷயம் தான். ஆனால் இது வந்து ரஜகுணத்தில் இருக்கிறவங்க இது வந்து அதிகமாக செய்வாங்க. ஏன்னாக்கா அது வந்து அவங்க வந்து தன்னுடைய எனக்கு வந்து பலன் கிடைக்கும், நான் இது செஞ்சுட்டேன், எனக்கு வந்து பலன் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் இருக்கும் எப்பயுமே. அப்போ அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால அவங்க வந்து பலநோக்கு செயல்கள் செய்கிறாங்கன்னு அர்த்தம். பலநோக்கு செயல்கள்லாம் வந்து நான் வந்து இன்னும் என்ன செய்யணும் அந்த மாதிரியே ஓடிக்கிருப்பாங்க. இதுதான் வந்து ரஜகுணத்தின் அடையாளங்கள்னு சொல்கிறாரு. தமோ குணமோ அறிவை மறைத்து விடுகின்றது. ஒருவன் தமோ குணத்தில் செய்யும் செயல்கள் அவனுக்கோ பிறருக்கோ எந்த நன்மையும் அளிப்பதில்லை. தமோ குணத்தில் இருக்கும் போது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னாக்கா அது சொல்கிறாரு பாருங்க சில பிரபாதர், அந்த நபருக்கும் பிறருக்கும் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதனால தான் வந்து மக்கள் வந்து இந்த கலியுகத்தில் வந்து தமோ குணத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் என்னென்னமோ செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்காது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்காது. அப்போ இதெல்லாம் வந்து தமோ குணத்தின் அடையாளங்கள்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து இன்றைக்கு பார்த்த ஸ்லோகனில் வந்து 3 ஸ்லோகங்கள், அதில் வந்து பகவான் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு பாருங்க நம்மளுக்கு. சத்துவகுணம்னா என்னது, ரஜகுணம்னா என்னது, தமோ குணம்னா என்னது, அப்போ இதெல்லாம் எப்படி செயல்படுது, இதெல்லாம் நம்மளை எப்படி இந்த உலகத்தில் பந்தப்படுத்துது, இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து அழகாக நம்மளுக்கு விளக்குறாரு. அதை வந்து சில புரோபாதர் வந்து அதை வந்து நம்மளுக்கு அழகான பப்பட் முறையில் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பொருளுரை படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் விஷயத்தை. புரியுதுங்களா? இதே புரோபாதரோட பப்பட் இல்லாமல் மற்ற நிறைய நபர்கள்லாம் வெளியே பகவத்கீதை எழுதியிருக்கிறாங்க, அவங்களோட படிச்சிங்கன்னா குழம்பி போயிடுவீங்க உண்மையாக. எனக்கா சில புரோபாதரோட தான் பர்ஃபெக்ட் ஆசிடிஸ். அதனால தான் அவர் எப்பயுமே வந்து அந்த எல்லா பகவத்கீதையும் பார்த்தீங்கன்னா ஆசிடிஸ்ன்னு இருக்கும், உண்மை உரிமையில். அந்த நம்ம புரோபாதரோட புஸ்தகத்தை படித்தா தான் நம்ம எது எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதே இந்த ஸ்லோகத்தை நிறையா பேர் எழுதியிருக்கிறாங்க பகவத்கீதை, அவங்களோட பர்பல் நீங்கள் போய் படிங்களேன், உங்களுக்கு விஷயம் புரியாது. நீங்கள் வந்து அவங்க வந்து நம்மளை ஏதோ சுற்றி விட்ருவாங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு பகவத்கீதை படிச்சிருக்கிறேன். அது வந்து பகவத்கீதைன்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் இவ்வளோ பெரிய புக்கு தானே இருக்குது, பெரிய பகவத்கீதை தான், இந்த மாதிரி பகவத்கீதை தானே இருக்குது. ஆனாக்கா ஒரு சுவாமிஜியோட நான் படித்தேன், அது வந்து இவ்வளோ பரிசில் முடிச்சிட்டாரு. ஒட்டுமொத்த பகவத்கீதையும் இந்த மாதிரி ஒரு புக்கில் முடிச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய தடுப்புலேயே முடிச்சிட்டாரு. அப்போ அதை நான் படித்து பார்க்கும்போது இதில் வந்து 700 ஸ்லோகங்கள் இருக்குது, ஆனால் அதில் வந்து குறைஞ்ச ஸ்லோகங்கள் தான் இருந்துச்சு. ஒரு 100-150 ஸ்லோகங்கள் தான் இருந்திருக்கு. அப்போ மித்த ஸ்லோகம் எங்கே போச்சுன்னு தெரியல பாருங்கள். பர்பட்டை படித்தேன். பர்பட்டை படித்தோன்னே நம்மளுக்கே வந்து
தலை சுற்றி போயிடுச்சு. ஏன்னாக்கா இதுக்கு வந்து புறப்பாதருடைய பர்பட்லேருந்து எதிர்மாறான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து மித்தவங்களோட பர்பட்டில் மித்தவங்களோட பகவத்கீதை படிக்கும்போது நம்ம வந்து வழி தவறி போயிடுவோம். அதனால தான் இந்த சில புறப்பாதருடைய பகவத்கீதை வந்து வேர்ல்டு வைட்டில் நிறையா சேல்ஸ் ஆகிருக்கு, நிறைய விற்றுருக்காங்க, நிறைய தானம் பண்ணியிருக்காங்க இந்த உண்மையுடைய புஸ்தகம். ஓகேங்களா? அப்போ நம்ம எது படிக்கணும்னாலும் சில புறப்பாதரோட புஸ்தகங்கள் தான் நம்ம படிக்கணும். ஏன்னாக்கா அதில் உள்ள விஷயங்கள் தான் வந்து தெளிவாக போடப்பட்டிருக்கு. நம்ம யார், கடவுள் யார், கடவுளுக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு, நம்ம ஏன் இந்த உலகத்தில் மாட்டிக்கொள்கிறோம், நம்மளுடைய நோக்கம் என்னது, இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கமே நம்மளுடைய நோக்கம் என்னது, அதெல்லாம் வந்து சில புறப்பாதர விஷயமாக நம்ம படித்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் புறப்பாதர விஷயங்கள். ஓகேங்களா? அப்போ அந்த வகையில் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு ஆச்சாரியோடைய விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா வரக்கூடிய 10ஆம் தேதி வந்து சில சனாதன கோஸ்வாமியோட மறைவு தினம் வருது. அது வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சனாதன கோஸ்வாமி யார், அவர் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் மூலிமா நம்ம என்ன பாடம் கற்றுக்கலாம். சனாதன கோஸ்வாமி வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியார் நம்மளுக்கு கௌடிய வைஷ்ணவத்தில். அது நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ஏகாதசி. என்ன ஏகாதசி? சயன ஏகாதசி இன்னைக்கு. சயன ஏகாதசி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள். எப்பயுமே நல்ல நாள் தான். அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி இருக்கக்கூடிய டைமுங்கள் இன்னும் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னாக்கா பக்தர்கள்லாம் விரதம் இருப்பாங்க, பழங்கள் சாப்பிட்டு இந்த மாதிரியே பகவான் கதையை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப வந்து நல்ல காரியமாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் வந்து பகவானை பற்றி நம்ம கேட்கணும், பக்தர்களை பற்றியும் கேட்கணும். ஓகே, அந்த வகையில் வந்து இன்றைக்கே நம்ம வந்து சனாதன கோஸ்வாமி அவருடைய சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, சனாதன கோஸ்வாமி யாருனாக்கா நம்மளோட கௌடிய வைஷ்ணவத்துக்கு நம்மளுக்கு நிறைய பங்காற்றி இருக்கிறாரு. நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி. நம்மளுடைய குரு பரம்பரா இருக்கிறாங்களே, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரகுநாத கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, இவங்களாம் இருக்கிறாங்களா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மூத்தவர் சனாதன கோஸ்வாமி தான். அப்போ அவர் வந்து சில சனாதன கோஸ்வாமி கிபி 1488ஆம் ஆண்டு பிறந்தார். 1488வது வருஷத்தில் பிறந்திருக்கிறார் அவர். அவர் வந்து 70 ஆண்டு காலம் வாழ்ந்தாருங்க. 70 வருஷம் 70 வயசு வரைக்கும் இங்கே வந்து இருந்திருக்கிறாரு. இங்கே இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் இருந்திருக்கிறார். அவர் வந்து 1558ஆம் ஆண்டு அசார மாதம்னு சொல்லுவாங்க. அசார மாதம்னு என்ன அர்த்தம்னாக்கா முழு நிலவு, பௌர்ணமின்னு சொல்லுவோம்ல, முழு நிலவு தோன்றிய அந்த நாளில் வந்து அவர் வந்து மறைஞ்சி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த உலகத்தை மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. பிரஜாலீலானா பிருந்தாவன் லீலையில், கோலோக பிருந்தாவனத்தில் அவருடைய பெயர் என்னதுனாக்கா ரதி மஞ்சரின்னு அழைக்கப்படுது. அவர் ஸ்ரீ ரூப கோஸ்வாமியின் மூத்த சகோதரர். சொன்ன மாதிரி சத்கோஸ்வாமியில் இருக்கிறாங்களே, ரூப கோஸ்வாமி இருக்கிற அவருடைய சகோதரர், மூத்த சகோதரர் தான் யார்? சனாதன கோஸ்வாமி. அவங்க வந்து அந்த காலகட்டங்களில் வந்து பெங்காலில் வந்து கௌட தேசத்தில் வந்து அவர் வந்து ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அவர் வந்து ஒரு மினிஸ்டராக இருந்தார்னு சொல்லப்படுது. பார்த்துங்க, டிவோட்டிஸ் வந்து அப்பயே வந்து பாருங்கள் என்ன மாதிரியான பொசிஷன்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு. மினிஸ்டராக இருந்திருக்கிறார். பாட்ஷா உஷேன் ஷா என்ற ஒரு மன்னர், அவரோட மன்னர் ஆட்சி கீழே வந்து அவர் வந்து மினிஸ்டராக பணி புரிஞ்சிருக்கிறாரு. அவருடைய இரு சகோதரர்களையும் தனது அமைச்சர்களாக நியமிக்க விரும்பினார். அது வந்து அந்த பாட்ஷா உஷேன் ஷா சொன்னால அந்த அரசர், அவர் வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அமைச்சராக நியமிச்சிருக்கிறார். எங்கே? அவரோட ஆட்சியில். அவர்கள் கௌர தேசத்தின் தலைநகரான ராமகேடியில் வசிக்க, இந்த ராமகேடி என்ற அந்த ஒரு நகரத்தில் வசிச்சுட்டு வந்தாங்க. யார்? இந்த சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி. மேலும் பாட்ஷா உஷேன் ஷா அவர்களால் ஏராளமான செல்வங்களை அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இந்த அரசர் வந்து அவங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவங்களுக்கு வந்து நிறையா கரெக்டான ஊதியம் கொடுத்து, அவங்களுக்கு நிறையான பொருட்கள்லாம் கொடுத்து, பரிசுகள்லாம் கொடுத்து அவங்கள வந்து நல்லா வச்சுக்கிட்டாருன்னு சொல்லப்படுது.
இந்த சகோதரர்கள் சிறு வயதிலிருந்தே இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்கள். அவங்க வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ண பக்தியில் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப புலமையானவங்களாக இருந்தாங்க. அப்படி சொல்லப்படுது. ஒரு முறை மகாபிரபு யாருன்னா கிருஷ்ணர் தான் சாக்ஷாத் மகாபிரபாக இங்கே வர்றார். சாக்ஷாத் கிருஷ்ணர் தான் வந்து மகாபிரபாக இருக்கிறார். ஓகேங்களா? மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து தனது தாயாரை தரிசனம் செய்ய வங்காளத்திற்கு வர முடிவு செய்தார். அவர் வந்து சன்னியாசி எடுத்த பிறகு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்த பிறகு ஒரிஷாவில் ஜெகநாத்புரியில் இருப்பார் பாருங்க. அவர் வந்து தன்னுடைய தாயை பார்க்கறதுக்காக தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக எங்கே வராரு? பெங்காலுக்கு வராரு, வங்காள தேசத்துக்கு வராரு. அப்போ வரும்போது சாந்திபுராவின் அத்வைத ஆச்சாரியருடன் சில நாட்கள் கழித்த பிறகு அவர் ராமகேலிக்கு வந்தார். அத்வைத ஆச்சாரியரை பார்த்துட்டு அவர் வந்து ராமகேலிக்கு வராரு. அப்போ வந்து 2-3 பேரை பார்க்குறாரு. யார்? சகாரமாலிக்னா யார்? சனாதன கோஸ்வாமியோட பேர். மற்றும் கபீர் காஸ் யாருனாக்கா ரூப கோஸ்வாமியோட பேர். அவர்களது சகோதரர் ஸ்ரீ பல்லவான வந்து அனுப்பமா அவங்க 3 சகோதரர்களை பார்க்குறாருன்னு சொல்கிறாரு. ஆகியோரோடு சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. யாருனாக்கா ஜீவகோஸ்வாமி இருக்கிறாருல நம்மளுடைய சத்கோஸ்வாமியில் ஜீவகோஸ்வாமி அவர் கூட இருந்தாருன்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளையாக இருந்திருக்கிறாருன்னு. அப்போ மகாபிரபுவின் தாமரை பாதங்களில் வணக்கம் செலுத்தினர். இவங்கெல்லாம் வந்து மகாபிரபுவோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்று அவங்க வந்து பூரிச்சு போய் பார்க்குறாங்க. மகாபிரபு நேரக்கே பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க பரம்புருஷ பகவான் சைத்தன்ய மகாபிரபாக இருக்கிறாரு. அந்த பரமபொருளை நேரடியாக பார்க்குறாங்க. எங்கே? ராமகேலியில் மகாபிரபு ராமகேலியை விட்டு பூரிக்கு திரும்பிய பிறகு சகோதரர்கள் அவர்களது தாமரை பாதங்களையும் தங்குவதற்காக சில சபந்தங்களையும் சடங்குகளையும் கடைப்பிடிக்க தொடங்கினர். அவங்க வந்து மகாபிரபு பார்த்த பிறகு அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து மகாபிரபு கூட போயிடலாம், நம்ம வந்து மகாபிரபுவோட இயக்கத்தில் சேர்ந்து நம்ம வந்து ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு படகில் ஏறக்குறைய நிறையா செல்வங்கள் எல்லாம் சேர்க்குறாங்க. அவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த காசு பணம் அந்த டைமண்ட்ஸ் அந்த அவங்க கூட இருக்கிற எல்லா சுத்தம் போட்டு அவங்க வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து வெளியாக்கி நம்ம வந்து இங்கேயே தப்பிச்சு போயிடலாம், இது இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்ம போயிடலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கிடையில் சனாதன கோஸ்வாமி ஒரு அமைச்சராக தனது கடமைகளை புறக்கணித்தார். மேலும் அவர் சனாதன கோஸ்வாமி வந்து அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனால அவர் வந்து வந்து வரலன்னு சொல்லிடுறாரு. மேலும் பாட்ஷா வந்து அந்த அரசர் அவர் வந்து சனாதனரை ஸ்ரீ ரூபாவிடமிருந்து ஒரு கடிதத்தை பெற்றார். அதில் அவர் ஒரு மளிகை கடைக்காரரிடம் 800 தங்க நாணயங்கள் 800 தங்க காசு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து யார் சொல்கிறாரு? ரூப கோஸ்வாமி சொல்கிறாரு. ஒரு கடைக்காரர்கிட்ட நம்ம வந்து இவ்வளோ காசு கொடுத்துருக்குறோம், அப்போ வந்து இந்த காசில் நம்ம வந்து திரும்பி வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரூப கோஸ்வாமி சொல்கிறாரு. ஆனால் சனாதன கோஸ்வாமியும் அவங்க சகோதரரும் வந்து அவங்க வந்து இந்த பணம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம வந்து பகவான் சேவைக்கு நம்ம போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ சனாதன கோஸ்வாமி வந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பிடமான ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த இடமான மகாபோனின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சிறிது காலம் வாழ்கிறாருன்னு சொல்கிறாங்க. பகவான் பிறந்த இடம் மதனமோகனர் வந்து சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதனமோகனராக விருந்தாவனத்தில் இருக்கிறாரு. அப்போ மதுரா பிராமணர் தாமோதரர் சோபியின் வீட்டில் வசித்து வந்ததாக பிரேம விலாவிஸ் விவரிக்கப்படுகிறது. பிரேம விலாசத்தில் ஒரு இதில் விளக்கப்படுது. எங்கே சனாதன கோஸ்வாமி வந்து அந்த மதனமோகனருடைய இடத்துல அவங்க தங்கியிருக்கிறாரு சொல்லப்படுதுன்னு. ஒரு இரவு சனாதன கோஸ்வாமி மற்றும் தாமோதரர் சௌபியின் மனைவி இருவரும் ஒரு கனவை கண்டனர். என்ன கனவு கண்டுறாங்கனாக்கா, அதில் மதன கோபாலர் சனாதன கோஸ்வாமியிடம் வந்து வாழ அனுமதிக்க கேட்கிறார். மதன கோபாலர்னா சாக்ஷாத் மதனமோகனர். பகவான் கிருஷ்ணர் வந்து சனாதன கோஸ்வாமி கூட நான் வந்து உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, நான் வந்து உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கனவு காண்றாங்க. அப்போ சனாதனர் மற்றும் கோபாலரை குடும்பத்தினரிடமிருந்து பெற்று ஒரு குன்றிற்கு அழைத்து செல்கிறார். சனாதன கோஸ்வாமி வந்து
மதன கோபாலரை மதன கோபாலர்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அது வந்து எடுத்துக்கிட்டு அந்த மூர்த்தியை பகவானோட மூர்த்தியை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு குன்றிற்கு அழைத்து செல்கிறார். அங்கு அவர் ஒரு சிறிய குடிசையை கட்டி மதன கோபாலருக்கு சேவை செய்ய தொடங்குகிறார். அங்கே வந்து பிருந்தாவனத்தில் அவங்க வந்து ஒரு குடிசையை கட்டி அங்கே வந்து மதன கோபாலன் பகவானை வச்சு அவங்க வழிபட்டு அவங்க வந்து அங்கே சேவை செய்கிறாங்க. யாருக்கு? பகவானுக்கு சேவை செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது. சில நாட்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தாசர் கபூர் என்ற வணிகர் மதுராவிற்கு வியாபாரத்திற்கு ஈடுபட வந்தார். சில காலம் கழித்து அந்த யமுனை நதியில் வந்து ஒரு வியாபாரி வராரு. யார்? ஸ்ரீ கிருஷ்ணதாச கபூர்னு என்ற ஒரு வணிகர் வராருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு படகுல வராரு. அப்போ அந்த படகு வந்து யமுனை மணலில் தட்டுப்பட்டு மாட்டிக்குது. அவர் வரும்போது அந்த படகு வந்து மாட்டிக்குது. எங்கே? யமுனை கரையில் யமுனையில் மாட்டிக்குது. அப்போ அவரால் அதை விடுவிக்க முடியவில்லை. அவரால் அது வந்து கப்பையை நவுத்தவே முடியல. அப்போ அவர் வந்து அங்கேருந்து பார்க்குறாரு, ஒரு குடிசை இருக்குது, யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தாக்கா சனாதன கோஸ்வாமி இருக்கிறார். அப்போ சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்து தனது தண்டவட் புராணம் பண்ணுறாரு. யார்? அந்த வியாபாரி சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்து தண்டவட் பண்ணி அவர் வந்து கேட்குறாரு, பாருங்கள், உங்களால் வந்து என்னை காப்பாற்ற முடியுமா? நீங்கள் வந்து என்னை காப்பாற்றணும், இந்த மாதிரி எனக்கு கப்பை வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சனாதன கோஸ்வாமி சொல்கிறாரு, நீ வந்து மதன கோபாலரிடம் பிரார்த்தனை செய்யி, மதன கோபால் கிருஷ்ணர்கிட்ட நீ பிரார்த்தனை செய்யுங்க அப்படி சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணதாசர் தனது பணிவான நமஸ்காரத்தை வந்து மதன மோகன் பகவானுக்கு வந்து அர்ப்பணித்து தண்டவட் பண்ணி அவர் வந்து மனதார பிரார்த்தனை செய்கிறாரு. பாருங்க, பகவானே, நான் வந்து அவர் சொல்கிறாரு பாருங்க, எனது சரக்குகள்னால் இந்த கடல் அந்த கப்பையில் வந்து நிறைய பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போகிறாரு. என்னுடைய சரக்குகளை விற்று எவ்வளவு லாபம் ஈட்டினாலும் இந்த கோஸ்வாமிக்கு உங்கள் சேவையில் ஈடுபட கொடுப்பேன். அதாவது சனாதன கோஸ்வாமிக்கு நான் கொடுத்து உங்கள் சேவையில் ஈடுபடுறதுக்காக நான் கொடுக்குறேன், நீங்கள் அந்த செல்வத்தை நீங்கள் பாய்ச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. யார்? அந்த வியாபாரி. அப்புறம் அன்று மதியம் அந்த அன்னைக்கே வந்து பலத்த மழை பெய்யுது. சரியான மழை பெய்யுது. மழை பெஞ்சு படகு அந்த மழை பெஞ்சதுனால அந்த தண்ணி வந்து படகை தூக்கிட்டு அந்த தட்டுப்பட்டு இடத்துலேருந்து வெளியாக்கிடுச்சு. இதெல்லாம் அந்த பகவானோட கருணை பாருங்கள், பகவானுடைய லீலைகள் இதெல்லாம், சிறு சிறு லீலைகள் இதெல்லாம். அப்போ அதில் வெளியானோடனே அவர் வந்து அதில் விட்ட பொருள்களை வந்து அவர் எல்லாத்தையும் வந்து பகவான் சேவைக்காக ஈடுபட்டு அவர் ஸ்ரீ மதன கோபாலர் வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்தார். அந்த வியாபாரி வந்து மதன மோகன் கிருஷ்ணருக்காக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு அவர் வந்து அந்த பகவான் வழிபாட்டை வந்து உருவாக்குறாரு. ஸ்ரீ சனாதன கோஸ்வாமியோட அவருடைய ஏற்பாட்டால் அது வந்து கோயில் கட்டி கொடுத்துருக்கிறாரு. கோயில் அந்த மாதிரியான பகவானுக்கான சேவைகள் இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அப்போ அது மட்டும் இல்லாமல் சனாதன கோஸ்வாமி வந்து நம்மளுக்காக நிறைய புஸ்தகங்களும் எழுதியிருக்கிறாரு. பிருஹத் பாகவதம், ஹரிபக்தி விலாஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸ்ரீ பாகவத திபானி, ஸ்ரீமத் பாகவதத்தின் விளக்க உரை மற்றும் பிருஹத் வைஷ்ணவ தோஷினி, இந்த மாதிரியான நிறைய சாஸ்திரங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. யார்? சனாதன கோஸ்வாமி. ஓகேங்களா? அப்போ இன்றைக்குள்ள நல்ல நாளில் இந்த சயன ஏகாதசி அன்றைக்கு நம்ம வந்து பகவத்கீதை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆச்சாரியார் அவருடைய விஷயங்களை நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னாக்கா பகவான் பற்றி கேட்குறத விட தன்னுடைய பக்தரை பற்றி கேட்குறது தான் வந்து ரொம்ப சிறந்ததுன்னு கிருஷ்ணரே சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இன்றைக்குடைய பதங்களுடைய விளக்கங்கள் என்னதுனாக்கா 3 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் இதெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் செயல்படுது, நம்ம எப்படி அதில் மாட்டிக்கொள்கிறோம், இதிலேருந்து விடுபடுறதுக்கான என்ன வழி, சாண்டிங் பண்ணுறது. நம்ம சொன்ன பாருங்கள், சாண்டிங் பண்ணி பகவானுடைய கதைகளை பேசி நாம சங்கீர்த்தனை பண்ணி இந்த மாதிரி நம்ம இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த பௌதிக கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம வந்து ஸ்லோலி நம்ம வந்து பகவானுடைய அருகே நம்ம செயல முடியும். அதாவது பகவானுடைய கட்டுப்பாட்டில் நம்ம வர முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது. என்னதுனாக்கா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து புதுசாக வந்து சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். வாரம் செவ்வாய்க்கிழமை. அது வந்து ஸ்ரீ ராதாஜீவன் பிரபு வந்து அவர் வந்து நிறைய அந்த லிங்க்லாம் கொடுப்பார் பாருங்க, லிங்க்லாம் போடுவார் நம்மளுடைய குரூப்பில். நீங்கள் வந்து அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜூம் கிளாஸ் கொடுப்பாரு. ஜூம் கிளாஸ் லிங்க் அனுப்புவார். போன வாரம் நம்ம ஆரம்பித்தோம். அது அடுத்து நம்ம தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை
சைத்தன்ய சரிதாமிர்தம். அது வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருடைய அவருடைய லீலைகள், அவருடைய பக்தர்கள், அதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நம்ம விஷயங்கள்லாம். ஓகேங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.